ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி தென்றல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா 7 வகையான காய் வச்சு ரொம்ப சூப்பராக அவியல் தாங்க ரெடி பண்ண போகிறோம். வாங்க, இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா குமரி தென்றல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அவியல் ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய், கொஞ்சம் சீரகம், அப்புறமா ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் இவ்வளவும் சேர்த்துட்டு, இது கூட உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த டைமில் ஒரு கடாயில் நம்ம காய் சேர்க்கணும். நான் முதல்ல எடுத்துகிட்ருக்கிறது பச்சை கத்தரிக்காய். நம்ம எடுத்துகிட்ருக்கிற காய் எல்லாத்தையுமே ஒரே மாதிரி இந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 2 மீடியம் சைஸில் பச்சை கத்தரிக்காய் எடுத்துகிட்டு இருந்தேன். அதை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு, இது கூட ஒரு பாதி அளவு வெள்ளரிக்காய் அதையும் இந்த மாதிரியே நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தோலை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு வாழைக்காய், இதையும் அதே மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்துட்டு, அப்புறமா புடலங்காய், இது கூட ஒரு கேரட், அப்புறமா ஒரு 10 மாதிரி கொத்தவரங்காய் அதையும் நீளமாகவே கட் பண்ணிக்கோங்க. அப்புறமா முருங்கைக்காய் இவ்வளவும் சேர்த்துட்டு, இது கூட ஒரே ஒரு தக்காளியை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறமா பச்சை மிளகாய் அதையும் இந்த மாதிரியே நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இவ்வளவும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சிட்டு இருந்த தேங்காவை இப்போ இதில் சேர்க்கலாம். இப்போ இதில் இந்த அவியலுக்கு தேவையான உப்பை நம்ம இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணல, ஸ்டவ் ஆஃபில் தான் இருக்குது. இதை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தாலே போதும். சேர்த்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி இதை வேக வைக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா காயெல்லாம் அடி பிடிக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா இப்போ ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு 8லேருந்து 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. காய் நல்லா வேகணும், ஆனால் நல்லா குழஞ்சி வேக வேண்டாம். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது காய் வெந்திருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு இதில் நம்ம சேர்த்துட்டு இருந்தால் வாழைக்காய் இல்லைன்னா கேரட் இதை பார்த்தாலே போதும். பாருங்கள், காய் நல்லாவே வந்துட்டுருக்குது. இந்த அளவுக்கு நமக்கு ரெடி ஆகி வந்தாலே போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தாளிப்பு கரண்டியில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் இருந்தால் தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லாத பட்சத்தில் வேறு நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சமாக கடுகு, அப்புறமா கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு இந்த தாளிப்பை அப்படியே இந்த அவியலில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிளாகவே நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது சாதத்து கூட மட்டும் இல்லை, அடை கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.